ஆமா சங்கர், லீலா சிங்கபாலம் ஜமீன்தார் மகா. அது நம்ம எஸ்டேட் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அதனுடைய ஆசையும் முயற்சியையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது. அதனால நீ ஐயா, நான் பயங்காரன், இந்த மாதிரியான காரியத்தை செய்து முடிக்கணுமானா நம்ம எஸ்டேட்ல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை. இப்பவே புறப்படுங்க. ஜாக்கிரதையா போய் சீக்கிரமா வந்து சேருங்க. லீலா, சங்கர் உன்னோட வர்றதை பத்தி உனக்கு ஆட்சேபனை இல்லை? போய் வாங்க. ஒண்ணு சொல்றேம்மா, காட்டுக்குள்ள தனியா போகும்போது அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு தனியா போயிடாதம்மா. இல்லம்மா, போய் தரேன். வள்ளி, வந்துட்டியா? வா, காட்டுக்கு பார்க்க போக. நான் வரல, எனக்கு ஒரே தலைவலி. ஆமா அம்மா, ஒரே தலை வலி வலி துடிச்சிருச்சேன். ஏய், போய் சொல்றியா? தலைவலின்னு சொல்ற, இவ்வளவு பூ வச்சிருக்கிய? ஐயா ஐயா ஐயா, அது அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பூ இல்லைங்க. இந்த பச்சளை மூலிகையில பூத்த பூவு நான் தான் பறிச்சு கொடுத்தேன். மூலிகை பூ இது? எனக்கு தெரியாது. இந்த பக்குவத்தை எங்க பாட்டு சொன்னா, நானும் பக்குவமா சொன்னேன், அதுவும் பக்குவமா. நீங்க கூட வாப்பா. அண்ணே 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 அண்ணே, நம்மளை நம்பி வந்துருக்கதா நான் டாக்டர். ஒண்ணுமே புரிய மாட்டேன், ஒதுங்க மாட்டேங்கிறீங்க, இடைஞ்சல் பண்றீங்க. என்ன ஒண்ணுல அப்புறமா சொல்றேன். மருந்து பாப்போம். மருந்து நாங்க வரோம். அது புத்தால் அதான் இடைச்சல் கூடாது. ஏங்க, சுயநலத்துக்காக நீ என்ன பாடுபடுற? என்னுடைய சுயநலத்துக்காக பிற நலத்தை கெடுக்கிறது தான் தப்பு. இப்ப பாருங்க, அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நம்மளும் ஒதுங்கிட்டோம், யாருக்கும் தொல்லை இல்லை. இல்லையோ, நீ பெரிய ஆளுதான் ஐயா. No mention, please.
இதற்காக என்னமோ டக் டக்குன்னு சத்தம் கேக்குது. அட மரத்தை வெட்டு எதுவரையா இருக்கும், நீ வெட்டுற. எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? இது ரொம்ப நாள் நடக்குது. நீ புதுசா வந்திருக்க போல் இருக்கு, அதான் தெரியல. இந்த எஸ்டேட் இப்ப ஏன் அதிகாரத்தில் இருக்கு? இனிமே நீங்க இந்த மாதிரி அக்கிரமம் செய்தா நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஆமா. இனிமேல் என்னுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு தான். யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம சேகர் துப்பறிவு பண்ணனாக இருக்கு. பகத்தறிவுள்ள மனுஷனுக்கு கூட துப்பறிவதற்கு மிருகங்களுடைய தயவு தேவைப்படுது சில நேரத்தில். லீலா, இந்த விஷயத்திலும் கூட கவனம் செலுத்து. பாப்போம். மாமா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? பார்த்தேன். அப்பா, எவ்வளவு மிருகங்கள். எனக்கு காட்டுல இருக்கிற நினைப்பே இல்லை. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆமா, எவ்வளவு அதிசயங்கள். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அப்படியா? அப்போ உனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். மிருகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பேன். இருந்தாலும் நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது இல்ல? நாளை முத அவ்வளவு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரத்தோட அழைச்சு வந்து சங்கர். எஜமா, சிங்கப்பாளையத்துல இருந்து ஜமீன்தார் வர்றாருங்க. அப்படியா? அப்பா, அம்மா சௌக்கியமாமா? இருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்பா, இவங்க என்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியா? வணக்கம்மா. எனக்கு தாய் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆறுதலா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். திடீர்னு முன்னறிவிப்பு எல்லாம் வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வாங்க வாமா. ஆமா லீலா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? ஆமா, புத்தகம் எழுதுறதுக்கு வேண்டிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கப்பா. அடே அப்பா, காட்டுல என்னென்ன மிருகங்கள் பார்த்து தெரியுமா? அப்பா, இவர்தாப்பா எனக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். இந்த எஸ்டேட் பொறுப்பையும் அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். வணக்கம். பையனை பார்த்தா படிச்சவனாலும் தெரியுது. ஆமாப்பா, இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறாரு. லீலாவுக்கு நம்ம எஸ்டேட்டை ரொம்ப கொடுத்துருக்கு. இது என் தங்கை கௌரி. லீலா இங்கே இருக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை. அப்பா, ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கவலை தீர்ந்து போச்சு. நாளைக்கு வியாபார விஷயமா அமெரிக்காவுக்கு போறேன். அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகி போச்சு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் லீலாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு நினைச்சேன். அது இங்கே கிடைச்சு போச்சு. தங்கை நினைச்சது நல்லதா போச்சு. இங்கே இருக்கட்டும். சரி, நான் வந்து மறந்துட்டேன். கந்தன். யாரு பையன்? இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பண்ணுவான். அந்த மாதிரி லீலா, அப்பாவை அழைச்சிட்டு போமா. போங்க, போய் ஓய்வெடுத்துக்கணும். கௌரி, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாமா? சங்கர், இங்க வா. ஐயா, ஏன் இப்படி இருக்கிற? நரிகாட்டு பகுதியில நிறைய மரங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் இது நடந்தது. நாம கொஞ்சம் அசந்தா போதும், அனுமாரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி இந்த குரங்கு பசங்க நம்ம எஸ்டேட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? நான் அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் அனுப்புறேன். டேய், மேகநாதனை கூட்டிட்டு வா. அவர் தேடிதான் வந்தனுங்க, அவர் காணுங்க. பாடுபட்ட தொழிலாளி பசிக்குதென்றான், இதை பார்த்து பார்த்து முதலாளி பல்லை இழித்தான். அவன் தேடி வைத்த பொருளை எல்லாம் கன்னம் வைத்து திருடி சென்று ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க
இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது கொழைக்கத்தானுங்க. சில பேர் கொள்ளையடித்தாங்க. கட்சியின் பெயராலே லட்சியங்களை மறந்து இஷ்டம் போலவே சில பேர் கொள்ளையடித்தாங்க. உழைச்சு பட்டினியாலே தவிச்சவங்க பார்த்து ஒரு நாளில் பட்டப்பகலிலே துணிஞ்சு கொள்ளையடித்தாங்க. பட்டப்பகலிலே துணிஞ்சு கொள்ளையடித்தாங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க. இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது கொழைக்கத்தானுங்க. காலம் மனிதனுக்காக காத்திருப்பதில்லை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை சுருட்டணும், இருக்கிற வரையில அனுபவிக்கணும். அப்படியானால் புறப்படுவோம். புறப்படலாம், ஆனா இப்படி இல்ல. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதுக்க யாருமே இல்லை, ஒரே ஒரு கொடி பயண தவிர. யாரு? அவன் தான் அந்த யானைப்பான் சங்கரன். சங்கர் கொசு. எஜமா, நேற்று நம்ம மொட்டையில கொசு கடிச்சு துடி துடி துணியா துடிக்கிறான். நடக்கட்டும். என்னையாது சண்டைக்கு பொறுப்புனா கண்ண பொறிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நமக்கு இதுதான் ஆயுதம். அது குறி வச்சு நெருங்கன்னா ஒவ்வொரு தன் தலையை சேதம் தேங்க மாதிரி சேதம் தெரியுமா? ஐயா, ஒழுங்கும் தெரிய போறியா? அப்படி இல்ல, குறி வச்சு அடிக்கிறது ஒரு வீரம் தான். புலி பதுங்கிறது பயத்தினாலயா? கிடையாது, பதுங்கிருந்து பாயறதுக்கு அந்த மாதிரி தான் இதுவும் தப்பு. சரி, தப்பிடுறேன். தப்பிடுறியா? என்னையாது இன்னொன்னு தப்புன்னு சொன்னேன். சண்டைக்கு போக தப்பிடுறேன். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலையா, நீ சொன்னது தப்புன்னு. இங்க பாரு, காதல் உண்டானதுனாலதான் எத்தனையோ பேரு போர்ல உயிரை கொடுத்திருக்காங்கன்னு சரித்திரத்திலேயே இருக்கு. இந்த பாரு, எந்த பையனும் என்ன நேருக்கு நேரம் அடிக்க முடியாது. ஆனா இந்த செய்யற போது சுத்திக்கிட்டு நிற்க இந்த சமயம் பார்த்து எவனாலும் வந்து என்ன அடிச்சு கொண்டுட்டாங்க. பரவாயில்லையா, வீர சொர்க்கம் கிடைக்கும். அட, 6லையும் சாவு 100லையும் சாவு துணிஞ்சிடு. சரி, புரியுமா? பரவாயில்லையே, 6க்கு 100க்கு நடுவுலையில இருக்கு என் வயசு. அதுக்குள்ள சாரணம். சரி, நீ முடிவா ஒண்ணு சொல்லிடு, அந்த நினைப்பிலே போயிடுறேன். என்னது? உனக்கு பரிபூர்ணமா நல்ல எண்ணம் உண்டு. ஆனா உன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் அப்ப நான் அந்த முடிவுக்கு வரேன். சக்கரை பரப்பு வருவா. என்ன வாழ திறந்து வெற்றியோட திரும்பி வாங்க அத்தான்னு சொன்னேன். சத்தம் போய நீ எதற்காக வந்த? உங்களுக்கு துணையா திருடர்களை பிடிக்கிறது. நான் ஆபத்தான காரியத்துக்கு போறேன், நீ அங்க வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டத்தில் எனக்கும் பங்கிருக்கு. நானும் கண்டிப்பா வருவேன். லீலா, என் சந்தோஷத்தை தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன், என் கஷ்டத்தை நான் தான் அனுபவித்தேன். தயவு செய்து பிடிவாதம் செய்யாதே லீலா. சங்கர், நீங்க போற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பிறகு
நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆபத்தை விட அது ரொம்ப வேதனையானதாச்சு. என் மேல இருக்கிற நம்பிக்கையா மாத்து, மனசு சமாதானம் முடியாது சங்கர். லீலா, நீ கூட வரதானா? நான் இந்த முயற்சியை விட்டுறேன். வேண்டாம் சங்கர். எனக்காக உப்பிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறுத்த வேண்டாம். லீலா, இப்போ நீ வீட்டுக்கு போ. நான் வரட்டுமா? கந்தா, அந்த கூட்டத்தை எப்படியாவது பிடிச்சிரு. வாங்க போ.
நீங்களா எப்படி இங்க வந்தீங்க? ஏனப்பா கேக்குற? இந்த முகமுடி தெரித்தான் புறப்பட்டான். அவன் என்ன தட்டி நிமித்தி கட்டி உருட்டு போட்டு போயிட்டான். அப்பா இந்த நந்திக்கும் நான் மறக்க முடியாதப்பா. உனக்கு என்ன கைமாறு செய்யறது? நில்லு அப்பா. தப்பிச்சா சாமி என்ன அது மூஞ்சில சாயத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நானும் முடிஞ்சு போட்டா வந்தேன். என்ன வேஷத்தை கலைக்கல. ஆளை பாரு மனுஷன் சண்டை போட்டு காயத்தோட வந்திருக்கான். சாயமா நிஜமாவா? இந்த காயத்தோட என் காதல் கிட்ட போகணும், அவகிட்ட காமிக்கணும். அப்பதான் என்ன உண்மையான வீரன்னு நினைப்பா. ஓசோ அப்படின்னா நானும் என் காதலி வள்ளிக்கிட்ட இந்த காயத்தை கொண்டு போய் காமிக்க போறேன். வள்ளியா? ஆமா. எந்த வள்ளி? அவதான் அந்த லீலா விட வந்திருக்காள ஒரு பொண்ணு, ரொம்ப ஜோரா இருப்பா. அவதான் என் காதலி. மரியாதையா பேசு. அவ என்னுடைய காதலி. பேசாதே, அவ என் காதலி. பேசாதேங்க, அவ ஏன் காதலி. அனாவசியமா பேசாதே, அனாவசியமா பேசாதே. அவளுக்காக சண்டையில குதிச்சிருக்கேன் தெரியுமா? அவளுக்கு? ஆமா, அவரும் அந்த சண்டைக்கு அனுப்பிச்சா. அவ உன்னையும் காதலிக்கிறா, என்னையும் காதலிக்கிறா. இது கூடாது. யாராவது ஒருத்தன் அவளை கல்யாணம் கட்டிக்கணும். ஆகையினாலே 2 பேர்ல ஒருத்தன் சாகணும். அப்ப நீ சாகு, நான் சாகவா? சண்டைக்கு வாடா. ஏய் பார், நான் பெரிய வீரன், 7-8 பேரை கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆகையினால தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிடு. நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன்டா. முடியாது. முடியாதா? முடியாதுன்றேன். இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமா சண்டை போட்டு வந்திருக்கேன். கைகாலெல்லாம் வலிக்குதுடா. தோல்வி ஒத்துக்கிட்டு ஓடுறா. நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன். முடியாது. முடியாதா? முடியாது. 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 முடியவே முடியாது. இந்த புரியுதா? நீ அவளை கல்யாணம் கட்டிக்கலாம். என்ன உட்காந்துட்ட? உட்காராம என்ன செய்யறது? வள்ளி உனக்கு வேண்டாமா? வள்ளி வேணாம், கிள்ளி வேணாம். போடா. அப்படின்னு வள்ளி மேல உனக்கு பிரியம் இல்லையா? இருக்கு. யார் இல்லன்னு சொன்னா? அதுக்காக உயிரை விட சொல்றியா? அடச்சே, கையாலாகாத உன்னை போய் காதலிச்சனே, என்ன சொல்லணும்? நீ என்ன காதலிச்ச? என்னடா சொல்ற நீ? ஆமா, நான் தான் உன்னை நம்பி மோசம் போன வள்ளி. வள்ளி 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 எப்படி எல்லாம் சடை ஓட்ட நான் வள்ளி வள்ளி. உள்ளதை கொண்டு யார் நீ? எங்க இருக்கிற? கூட்டத்தாரை நிஜமா சொல்றேன். கொள்ள கூட்டத்துக்கு எனக்கும் எந்த விதமான சம்மதம் கிடையாது. சொல்ல மாட்டேன். அவன் எப்படிங்க சொல்லுவான்? ஏதாவது ஒரு எலும்பை சடக்குன்னு ஓடிச்சாதான் படக்குன்னு பதில் சொல்லுவான். தங்க நிறுத்து. காரியத்தை கெடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு தூரம் கேட்கிறேன், பதில் சொல்றானா? அயோக்கிய பையன். இப்ப இருக்க திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம். அவன் உண்மையை விழுங்குனா என்ன உண்மையை கக்காக்கி தானே புத்தி. நீங்க எங்க செய்ய போறீங்க? என்ன சங்கடம்? நீ செய்த குற்றம் மன்னிக்க முடியாது. அந்த குற்றத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான். ஐயா, அந்த முகமூடிக்காக இரவு பகலா பாடுபட தயார். அதைத்தான் நானும் சொல்றேன். போங்கப்பா. தைரியமா இருக்கு. ஐயா, சங்கர் மட்டும் முன்ஜாகிரதையா இல்லைன்னா. லீலா, போ மேல.
லீலா, இதோ வந்துட்டேன். என்னய்யா? நான் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு நடத்தி வரேன் இல்லையாம்மா? ஆமா, நானும் உங்களை என் தகப்பனாருக்கு சமமா நினைச்சுதான் இங்கிருந்து வரேன். நான் உனக்கு சில புத்திமதி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? நீ ஒரு பெண்ணு, ஆண்களோட சேர்ந்து சண்டைக்கு போறது தப்பு இல்லையாம்மா? உங்களுக்கு வர்ற லாப நஷ்டத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நினைச்சுதான் சண்டைக்கு போனேன். உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு புரியாத நீ சங்கரோட சகஜமா பழகிறத பார்த்தா தப்பா கணக்கு போடுவாங்க. வாஸ்தவம். ஆனா நாங்க பண்பாடு தெரிஞ்சவங்க, பழகிற முறையை நல்லா புரிஞ்சவங்க. லீலா, உன்னுடைய பேச்சில இருந்து நீ படிச்சவங்கிறது தெரியுது. ஆனா அனுபவ அறிவு கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. பனமரத்து அடியில இருந்து நான் பாலத்தான் குடிச்சேன்னு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் பாக்குறவங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. ஐயா, லீலா, நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். உலகத்துல குற்றம் செய்யாதவன் கூட நீதிபதி முன்னால வாதாடுறான். ஏன் தெரியுமா? தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நீ படிச்ச பொண்ணு. முனியா, அந்த பையன் ராசப்பன் அடிக்கு பயந்து விஷயத்தை கட்டி போட்டா எல்லாமே கெட்டு போயிருமேடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானே நம்ம சிட்டு போயிருக்கான். என்னடா விஷயம் வெளியாகி போச்சா? இல்ல இல்ல, நம்ம ராசப்ப உயிரே போச்சு. என்னடா சொல்ற? நம்ம ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு மேகநாதரே அவனுக்கு கொடுத்தேன். புத்திசாலி.
லீலா வா வா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் போறது ஒரு யுகம் போல் தோணுது. சீக்கிரமா வந்திருப்பேன். காட்டுல சிறுத்தையும் கரடியும் பயங்கரமா சென்று போட்டது. வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அன்னைக்கு நம்ம காடு சுத்தி பார்த்தோமே, அப்ப கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. சங்கர், நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியல. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. லீலா, உண்மையான காதலுக்கு பல இடைஞ்சல்கள் வரும். அப்படி உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோன்னு நினைப்பேனே தவிர தப்பிதமா நினைக்கவே மாட்டேன். சங்கர், வாழ்நாள் பூரா உங்களோடவே இருக்கிற அந்த பொன்னான காலம் எப்போது வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத லீலா, கூடிய சீக்கிரம் அதை நில்லு. சரி, ஐயா தேடுவேன். நான் வரேன். லீலா. சங்கர், நான் வரட்டுமா? சங்கர், ஐயா வாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு பொருளை பத்திரமா வச்சு பாதுகாத்து வரும்போது அதுல உன்னுடைய கடமை. நானும் அந்த பொருளை என் கண்ணின் மணிகளை போல் காக்க கடமைப்பட்டேன். அப்படி அடைக்கலமா வந்த பொருள் நீ ஆசைப்படும்படியான பொருளா இருந்தா என்னை ஆதரித்து வரும் உங்களுக்காக நான் என் ஆசைகளை கூட அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்ப உனக்கே ஏற்பட்டது. எனக்கு என்னது? என்னிடத்தில் அடைக்கலமா வந்த லீலா நீ மறந்து. அது ஒரு ஜமீன்தார் மகள். நீ என்னதான் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருந்தாலும் பிறருடைய கண்களுக்கு நீ ஒரு யானை பார்த்து. நாளைக்கு ஜமீன்தார் பார்த்து நான் என்னுடைய மகளை உங்களிடத்துல நம்பி விட்டுட்டு போனதுக்கு இதுதான் பலனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தலை குனிகிறதா? வேண்டாம். ஊமையா நிக்கணுமா? வேண்டாம். இல்ல மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். எனக்காக நீங்கள் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். சங்கர், நீ என் மேல அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ லீலாவை மறந்துடு.
செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம் சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். பொங்கும் எழில் பருவம் பெண்களின் இளம் பருவம் சிந்தையில் உறவாடும் இந்த உருவம். கன்னியின் ஆவல் தன்னை கடை கண் சொல்லும் கண்ணே கன்னியின் ஆவல் தன்னை கடை கண் சொல்லும் கண்ணே எண்ணத்தை கிள்ளும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே எண்ணத்தை கிள்ளும் அந்த இன்பத்தை சொல்லும் முன்னே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். அலை போதும் உணர்வாலே கனலாகவே உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே அலை மோதும் உணர்வாலே கனலாகவே உள்ளம் அடிவானம் தொடும் ஆசை கடலாகவே நிழலாகி உருவான காதல் தன்னை நிழலாகி உருவான காதல் தன்னை நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே நினைந்து நினைந்து இன்பம் இணைந்து பருகும் முன்னே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய். சங்கர், மணிமகுடத்தில் ஒளி வீச வேண்டிய மாணிக்கம் வீரா. வீரா அழகு சாம்ராஜ்யத்தின் அலங்கார திருவுருவம். நீயோ அவள் அருகில் நிற்கவும் அருகதையற்ற சாதாரண யானைப்பான். வீலா ராஜகுமாரி, ஐயா நீ ஒரு யானைப்பான். அன்று நீங்கள் சாகும் தருவாய் இந்த பெட்டி என்னிடம் கொடுத்து இதனால் உன் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் சொல்லி உயிர் விட்டீங்களே அப்பா. ஆனால் இன்று அந்தஸ்தை காட்டி எங்கள் காதலுக்கு தடை விதித்து விட்டார்களே அப்பா. என் வாழ்வு புத்துயிர் பெறாதா? அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? அப்படி என்றால் இந்த பெட்டியின் ரகசியம் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா.
லீலா, நீ சங்கரை காதலிக்கிறத பத்தி எனக்கு தடை இல்லை. அவனே கட்டிக்கிடணும்னா கூட நானே முன்ன இருந்து நடத்தி வச்சிருப்பேன். ஐயா, ஆனா உன்னுடைய தந்தை கூட இருந்து அவரே ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் என்ன மாதிரி? ஐயா, நானும் சங்கர் உண்மையில அன்பா பழகிட்டோம். அன்பில பல வகை இருக்குதம்மா. ஒரு வாலிபனும் பெண்ணும் நாங்க அன்பா பழகிறோம் பண்பா பழகிறோம்னு என்னதான் சொன்னாலும் உலகம் அவ்வளவா ஒத்துக்காதம்மா. உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு நியாயம் பட்டு நான் செய்யறேன். தப்பு லீலா. படகுல பயணம் செய்துட்டு இருக்கிற போது படகை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் தைரியமா தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. அது பைத்தியக்காரன். இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிறவரை உலகத்தை மதிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் ரொம்ப உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சங்கரை காதலிக்கிறனால யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதோட நீ விரும்புறது சாதாரண யானைப்பாகன்னு கேள்விப்பட்டார்னா அந்த நிமிஷமே என்ன நடக்கணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. சங்கர் யானை பாகனா இருக்கலாம், ஆனா அவர் உங்க சொந்த மகனை போல்தானே இருக்கிறார். அதுல அந்தஸ்து பேதம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீ பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கவனமே வேற. நான் ஜமீன்தார் நிலையிலிருந்து பார்க்கிறேன். சங்கர் சாதாரண ஒரு யானை பாகன். சங்கர் யானை பாகன்? ஆமா, நீ ஜமீன்தார் மகள், கோபுரத்து மேல இருக்க. அவன் சாதாரண குப்பமேட்ல இருக்கிறவன். ஐயா, மனசுல வந்து சொல்ற, நீ கண்டிப்பா சங்கரை மறந்துடணும். ஐயா, உன் சமாதானத்தை கேட்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. என்னுடைய வார்த்தையை நீ கேட்கலையானா உன்னை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த குற்றத்திற்காக நான் அவமானப்படுறேன். ஐயா, ஐயா. சங்கர், சங்கர், நான் கேவலம் ஒரு யானைப்பா. சங்கர், என்னை தவறாக கருதுகிறேன். லீலா என்று அன்பாக அழைத்த நீங்கள் இன்று என்னை பிடிக்கவில்லை என்றால் அதற்காக இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் உன்னை வெறுக்கவில்லை. அதே போல் நான் உங்களை மறக்கவில்லை. அப்படியானா நம் இருவருக்கு இடையே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தஸ்து என்ற திரை இடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஐயா உங்களிடம் கட்டளை விட்டு விட்டார். காதல் கட்டளைக்கு அடங்கக்கூடியதா? காதலிக்காதவர்களும் காதலிக்கும் வயதை கடந்தவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். அது எப்படி முடியும் சங்கர்? விடை காண முடியாத கேள்வி லீலா, விடை காண முடியாத கேள்வி. அதற்கு ஒரே ஒரு முடிவுதான் உண்டு. என்ன அது? விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை. இதில் யாருக்கு யார் விட்டுக் கொடுப்பது? இளைஞர்கள் பெரியவர்களுக்கு. முடியாது சங்கர், முடியாது. உங்கள் மீதுள்ள காதலை என்னால் யாருக்காக விட்டுக் கொடுக்க முடியாது. எங்க அப்பாவிடம் நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாக இருங்கள். லீலா, இத்தனை தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் பிறகும் வெற்றி பெறப்போவது அந்தஸ்து. அதனால் யாருக்கும் வேதனை உண்டு பண்ணாமல் உன் காதல் நினைவுகளை தாங்கிய இதயத்தோடு நான் இறந்து விடுகிறேன். சங்கர், வாழ்வதென்றால் நாம் இருவரும் வாழ்வோம், சாவதென்றால் நாம் இருவருமே சாவோம். சங்கர், சங்கர். லீலா, என்னை மன்னித்து விடு லீலா. சங்கர், லீலா, சங்கர். லீலா.
லீலா, ரெண்டே இறந்து போச்சு. சரி, வா போ. கொஞ்சம் புன்னல சார், கொஞ்சம் புன்னல. அதாவது சிரிப்பு சார். நீ கேமராமேனா? தற்கொலை பண்ணிக்க போற எப்படியா சிரிப்பான்? ஓ சரியா? நீ சரியா? சரி சார், சரி. ஓகே, நாளைய பத்திரிகையில காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார்னு கொட்ட எழுத்துல இருக்கணும். வெட்டிங்க நம்ம தான் இருக்கணும். ஏதாவது விசாரிச்சா தொலைச்சு போடுவோம். நான் பத்திரிகை பார்த்தேன் நானு. இதுக்கெல்லாம் பத்திரிகை போடுறதுக்கா? நீ பில்லு அனுப்பியா சார்? எந்த அட்ரஸ் அனுப்புறது? கேர் ஆஃப் எமலோன்னு அனுப்பு. தூத மூலியமா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப போங்க. சரி சார். போயா நீ? உண்மையிலேயே செத்துறணுமோ? ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தாச்சு. சாகரேனா ஜனங்களே சேர்ந்து கொண்டு போட்டுருவாங்களா? ஐயோ, பள்ளி கண்ணு முன்னால செத்தாலும் ஏதோ ஒரு வேளை மனசு இறங்கி அதை தடுத்தாலும் தடுப்பா. வண்டி வரா, வண்டி வரா. ஏ காதல் கடவுளே, மன்மதனே, இதோ உன் பக்தன் உன்னை நாடி வருகிறேன். பள்ளியை காதலித்தேன், காதல் பலிக்கவில்லை, அவள் கல்மணம் கரையவில்லை. ஆகவே சாவது என்று முடிவு கட்டி விட்டேன். சாவது என்று முடிவு கட்டிவிட்டேன். காதல் மறுபடியும் பிறந்து விட்டால் சாவதை நிறுத்தி விடுவேன். சத்தியமா அப்புறம் சாக மாட்டேன். அடுத்து வர மாட்டேங்கிறாளே. ஒரு உயிர், காதல் உயிர், கட்டான காளையின் உயிர் அநியாயமாக போக போகிறது. இந்த பாவம் சம்பந்தப்பட்டவர்களை சும்மா விடாது. இந்த கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டலாம், காதலிக்கலாம். சரி, கண்டன் துணிந்து விட்டார். சாவை அணைத்துக் கொள்ள போகிறோம். இனிமேல் யாரு தடுத்தாலும் முடியாது. ஒரு தரம் ஆகா பண்ணி. ஐயோ, இப்பவாவது மனசு இறங்கிட்டேன். இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். உண்மையான காதல். காதலும் இல்ல, நான் உன்னை காப்பாற்றவும் இல்லை. கயத்துல சுருக்கு சரியில்லை, அது சரி பண்ணதுக்கு தான் வந்தேன். ஏங்க இப்படி இருந்தா நீ எப்படி காத? ஐயோ ஐயோ, கயத்தை கூட சரியா போட தெரியல, சாகுறாராம். இப்ப சரியா இருக்கு, இந்த மாட்டிக்க. பள்ளி பள்ளி, இந்த மாதிரி கருத்தத்தை மாட்டாத. நீ எந்த காதல் கதையிலையும் காதலையே தன் காதலனை சாகுன்னு சொன்னது கிடையாது. பின்ன என்ன, பொம்பளை மனசு புரிஞ்சுக்காதவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சரித்திரம் இப்படித்தான் மாறும். நமக்குள்ள மாற வேண்டாமே. ஆமா, ஏங்க காதல் இல்லாம ஆம்பளை பொம்பளை தனியா வாழ முடியாதோ? அது எப்படி முடியும்?